திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் BR பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் BR பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் விளைநிலத்தை அபகரிப்பதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், இல்லை என்றால் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டிய நிலை வரும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுமையிலும் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் நல்ல வளமான நிலத்தடி நீர் இருக்கிற பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய விளைநிலங்களை 4 வழி சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அருகாமையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற நிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக வெம்பூர் கிராமத்தில் கோவில்பட்டி அருகே சிப்காட் அமைப்பதற்கு வெம்பூரில் 700 ஏக்கர் அந்த வருவாய் கிராமத்தில் மட்டும் நிலங்கள் கையகப்படுத்துகிறார். அதனை ஒட்டியிருக்கிற பகுதிகள், வறண்ட பகுதிகளில் சிப்காட் அமைப்பதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் சாகுபடி செய்து அதனை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற வெம்பூர் கிராம விவசாயிகள் இந்த 700 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதை அனுமதிக்கவில்லை. இல்லையில் தேர்தல் களத்தில் விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க நேரிடும் என நான் எச்சரிக்கிறேன்.